நம்ம எல்லாரும் சாட்டர்டே சண்டே வந்தாலே வீக்கெண்டை நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் வீட்டில் வாங்கி கொடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா நண்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்னா நண்டு நம்ம நாக்குக்கு நல்ல வித்தியாசமான சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு காரணம் நண்டுல நிறைஞ்சிருக்க ஊட்டச்சத்துக்கள் தான். அதுலயும் நண்டுல கனிமச்சத்துக்கள் தான் அதிக அளவுல இருக்காங்க. சொல்ல போனா இதுல கொழுப்பும் கலோரிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால டயட்ல இருக்கவங்க தாராளமா சேர்த்துக்கலாம். வாங்களேன் இந்த வீடியோல நண்டு சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு விட்டமின் B12 ரொம்பவே அவசியங்க. இது நண்டுல அதிகமாவே இருக்காம். சோ நம்ம நண்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரத்த சோகை ஏற்படுவதை ஈஸியாவே தடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு ஆய்வுல நம்ம உடல்ல செலினியம் குறைவா இருந்துச்சுன்னா அது மூட்டுகள்ல வீக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி செலினியம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம உடல்ல குறைவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூட்டுகள்ல கடுமையான வலியை ஏற்படுத்தும். ஸோ அடிக்கடி நண்ட உணவை சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இந்த முடக்குவாதத்துல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நண்டு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் தாராளமாவே கொடுக்கலாம். மேலும் நண்டு சாப்பிட்றதுனால முடி, நகம், சருமம் இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். முக்கியமா சொல்லனா உங்களுக்கு பிம்பிள்ஸ் பிரச்சனை இருந்தா நண்டை உங்க உணவுல சேர்த்து சாப்பிடுங்க. இதுல இருக்க ஜிங்க் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏற்படுவதையும் தடுக்குது. நண்டுல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதே சமயம் அதுல நியாசின் அதிகமாவே இருக்குங்க. இந்த விட்டமின் B நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிச்சு கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும். சொல்ல போனா இதுல மெக்னீசியமும் நிறையவே இருக்குங்க. இந்த மெக்னீசியம் நரம்பு தசைகளோட இயக்கத்துக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். சோ நம்ம நண்டு சாப்பிடுறது மூலமா நம்மளோட நரம்புகள் நல்லா தளர்ந்து ரத்த அழுத்தத்தோட அளவும் நல்லா சீரா இருக்கும். ஃபோலேட் சத்து ரொம்பவே முக்கியமான ஒரு சத்துங்க. இந்த சத்து காய்கறி பழங்கள்ல இருக்கிறத விட நண்டுல அதிகமாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ கருத்தரிக்க நினைக்கிற பெண்கள் இதை உணவுல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. கருத்தரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் நண்டு சாப்பிடக்கூடாது. இது அவங்களுக்கு உடல்ல பிரச்சனையே ஏற்படுத்தும். நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா காப்பர், ஜிங்க் சத்துக்கள் ரொம்பவே அவசியங்க. இது ரெண்டுமே நம்ம உடல்ல விட்டமின் D உறிஞ்சு அதனால எலும்புகள் கால்சியத்தை உரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் நண்டுல அதிகமா இருக்கு. இது என்ன பண்ணுனா ரத்தத்துல இருக்க கொழுப்புகளோட அளவை குறைச்சி இதய நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நண்டுல இருக்க ஸ்பெஷல் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதை அளவோட எடுத்துக்கோங்க, உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.